Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு அவி ஸ்டிச்சிங்ல ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் நான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு நார்மல் காட்டன் ப்ளவுஸ் தான். 80 பாயிண்ட் இருக்கு. பட் ஆனா அந்த ஆச்சி வந்து 36 இன்ச் சைஸ் பாடி. பட் ஆனா 80 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இப்படியாவது தச்சிருமா அப்படின்னாங்க. சரி நமக்கு ரிலேட்டிவ்ஸ்ன்றதுனால நம்ம தச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் எடுத்து தச்சிட்டேன். ஸோ இதை எப்படியுமே நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் காட்டுறேன். பட் ஆனால் 35 இன்ச் சைஸுக்கு 1 மீட்டர் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் கிளாத்தை யூஸ் பண்ணாதீங்க, 1 மீட்டர் கிளாத்தை யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ணிப்போம். ஸ்லீவ்ஸ் வந்து எப்பயுமே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா முதுகும் ஸ்லீவ்ஸும் கரைப்பகுதி வருது இல்லைங்களா, அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபோல்டு வந்து 4ஆக மடிச்சுட்டு இது நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு கரைப்பகுதியிலேருந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம கோடு போட்டுப்போம். ஏன்னாக்கா நம்ம நார்மல் ப்ளவுஸில் வந்து ஹெம்மிங் பண்ணுறதோ இல்லை மடித்து தைக்கிறது உங்கள் விருப்பம் இல்லை கஸ்டமர் விருப்பம். நான் மடித்து தான் தைக்க போகிறேன். அதுக்கு தான் நான் 1 இன்ச்சு அளவுக்கு விட்டு நான் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ கையோடைய உயரம் நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு ப்ளவுஸை வந்து யூஸ் பண்ணி கையோட உயரம் எவ்வளவோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கையோட உயரத்தை வச்சு பார்த்து அதை கரெக்டான அளவை மார்க் பண்ணிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு சீமிங் அலவன்ஸ் தையலுக்கான மார்க்கும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் பாயிண்ட் எங்கே மிட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கு வெளிப்பக்கமாக தையலுக்கான இதுவும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தையலுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், டாட் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல இருந்து ஒரு எஸ் ஷேப் மாதிரி போட்டு நம்ம ஆம்கோல் டாட் கிட்ட கொண்டு வந்து விட்டுடலாம். அந்த ஆம்கோல் டாட்டுக்கு அதுக்கு அப்புறமேலுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஆம்கோல் கட் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்கேல் இருக்குது. ஸோ நீங்க வந்து உயரத்தையும் ஆம்கோல் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கேல் வந்து நான் இப்போதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததும் அதை வச்சு எப்படி நம்ம மார்க் பண்றதுன்றதே நான் காட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு கை முடிஞ்சுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு எங்கெங்க கட் போடணுமோ அதெல்லாம் கரெக்டாக கட் போட்டுருங்க. எங்கெங்க போடணும் அப்படின்னாக்கா ஸ்லீவ்ஸோட சென்டர் பாயிண்ட்டு, ஆம்கோல் பாயிண்ட்டு, மடிச்சு தைக்கிற இடம், இந்த 3 இடத்துலையுமே கட் போட்டுருங்க. இதோட நமக்கு ஸ்லீவ்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம முதுகு பகுதியை மார்க் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நான் வந்து ஸ்பீடு எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எப்படி தைக்க டைம் எடுத்து மார்க் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நீங்களும் கற்றுக்கோங்க. இப்போ முதுகு பகுதிக்கு என்ன பண்ண போகிறோம், கீழ்ப்பக்கிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதை நம்ம லைன் போட்டுக்க போகிறோம். ஏன்னா அந்த 1 இன்ச்சு வந்து நம்ம முதுகு பகுதியில் இடுப்பு பகுதியில் மடித்து வச்சு தைக்கிறதுக்கான அலவன்ஸ் அது. ஸோ உங்களுக்கு இடுப்பு அகலம் எவ்வளவோ அந்த அளவுக்கு அதையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. நம்ம லைனிங் பிளவுஸ் தைக்கும் போது இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டிச்சிங்குக்கான இது மட்டும் விட்டா போதும். பட் இது நார்மல் பிளவுஸ் அப்படின்றது, காட்டன் பிளவுஸ் அப்படின்றதுனால கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு வந்து உள்பக்கமாக மடிச்சு தைப்போம். அதுக்காக நம்ம இந்த 1 இன்ச்சை நாம கண்டிப்பா விடணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கழுத்தினுடைய உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவை மார்க் பண்ணிட்டு பக்கத்திலேயே தையலுக்கான அளவையுமே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முதுகனுடைய உயரம், கீழே டாட் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்டையும் பிடிச்சு கரெக்டா முதுகினுடைய உயரத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே ஷோல்டருடைய மிட் பாயிண்ட் பிடிக்கும் போது அதுலயே நமக்கு வந்து ஸ்டிச்சிங்கான அலவன்ஸ் வந்துடும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் விட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லாமே பேக் வந்து ஃபுல்லாவே வரைய போறோம். நம்ம ஸோ நிறைய பேர் வந்து தப்பு வருதுன்னு சொல்றீங்க அப்படின்னாக்க அவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய தப்பு வரத்தான் செய்யும். அந்த தப்புகளை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது குறையும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, ஆம்கோல் பாயிண்ட்டை மார்க் பண்றேன், பண்ணிட்டு மேலே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விடுறேன். நம்ம ஏற்கனவே ஷோல்டர் பாயிண்ட்ல வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அதனால அதுல வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட தேவையில்லை. இப்போ நெக்குக்கு மட்டும் நாம பண்ண போறோம். நெக்கோடைய கரெக்டா வச்சு அதை மார்க் பண்ணிட்டு பக்கத்துல ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருங்க. அதே மாதிரி ஷோல்டர் எண்ட் பாயிண்ட்டையுமே மார்க் பண்ணிடுங்க. இப்போ இடுப்பு அளவுமே அது இருக்கிற அளவை விட நான் 1.5 இன்ச்சு அதிகமா அதையும் நான் மார்க் பண்ணிருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டரை வந்து லைன் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்கு. நான் எல்லா வீடியோஸுமே சொல்லியிருப்பேன், நீங்கள் நெக்கு எந்த நெக்கு வைக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நெக் வரைஞ்சிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நெக் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நெக் வேணாலும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஷோல்டரையுமே நாம வரைஞ்சிடலாம். ஆம்கோலையும் ஷோல்டரையும் கனெக்ட் பண்ணுங்க. ஒரு போட்டு ஒரு டா ஷேப் போட்டு, இடுப்பளவு வந்து இருக்கிற அளவை விட 1.5 இன்ச் அதிகமாக வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கும் நான் கோடு போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஷோல்டர் வந்து நம்ம ஆம்கோல் வரைவோம் இல்லைங்களா, பேக் பார்ட்ல ஷோல்டர் வந்து 1.5 இன்ச் நீங்க மார்க் பண்ணணும். பண்ணிட்டு அந்த பிரெஞ்சு கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அந்த 3 கோட்டையுமே நீங்க ஜாயின் பண்ணணும். நான் படத்துல காட்டுறேன் பாருங்க. அது மாதிரி எங்க உங்களுக்கு அந்த 3 கோடும் ஜாயிண்ட் ஆகுதோ, அதாவது ஆம்கோல் லைன் பிளஸ் ஷோல்டர் லைன், நடுவில் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அது 3மே எங்க உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகுதோ அந்த பிரெஞ்சு கர்வ் ஸ்கேலை வச்சு நீங்க கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆம்கோல் கர்வ் அழகா வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், திரும்ப வந்து அவங்களுடைய பாடி சைஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத நானே செக் பண்றேன். நான் போட்ட மார்க்கும் வரைஞ்சதும் அவங்க பாடி சைஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றேன். அந்த பிளவுஸ் சைஸ் கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். அவங்க நெக்கு வந்து யூ நெக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே அந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நான் யூ நெக் வரைஞ்சிக்கிறேன். நீங்க கையாலையும் வரையலாம். இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேணும் அப்படின்னாக்கா நீங்க ஆம்கோல் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நாம நறுக்கி எடுத்துக்கலாம். நீங்க கரெக்டான அளவு மார்க் பண்ணிருக்கிறதுனால அந்த லைன் மேலேயே நறுக்குங்க. நீங்க லைனுக்கு உள் பக்கமாவோ இல்ல லைனுக்கு வெளிப்பக்கமாவோ நறுக்க வேண்டாம். கரெக்டா நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே நறுக்குங்க. அப்பதான் உங்களுக்கு அளவு எல்லாமே கரெக்டா வரும். ஸோ அவ்வளோதாங்க, முதுகு பார்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. முதுகு பார்ட்டை நம்ம நறுக்கி எடுத்தாச்சு. இதுல கட் போட வேண்டிய இடம் எங்க அப்படின்னாக்கா ஆம்கோலும் உங்களுக்கு ஷோல்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலயுமே நீங்க கட் போட்டுக்கோங்க. இந்த கட் நீங்க அப்பவே மார்க் பண்ணும்போதே போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க தைக்க உட்காரும் போது உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு குழப்பம் இல்லாம இருக்கும். ஃப்ரீயா நீங்க தைக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்க பிளவுஸ் எடுத்து அளவு எடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இப்ப ஃப்ரண்ட் பார்ட் நாம மார்க் பண்ணுவோம். பேக் பார்ட்டை வச்சு ஷோல்டரையும் ஆம்கோலையும் மார்க் பண்ணுங்க. ஏன்னா ஷோல்டரும் ஆம்கோலும் நமக்கு மாற போறது கிடையாது. அதனால நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்ததை வச்சு நம்ம ஷோல்டரும் ஆம்கோலும் நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம அளவு பிளவுஸ் எடுத்து அதுல ஃப்ரண்ட் நெக்கு, நீங்க ஃப்ரண்ட் நெக் வைக்கும் போது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, நம்ம தையலுக்கு இடம் விட்டுருப்போம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு தான் நீங்க ஃப்ரண்ட் நெக்கா அளக்கணும். ஏன்னா வந்து தையலுக்கான அளவு வச்சு அளந்தீங்க அப்படின்னாக்க நெக் வந்து உங்களுக்கு ரொம்ப 3 நாப்புல போயிடும். ஸோ நம்ம தையலுக்கு வச்சிருக்க இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறமேலுக்கு தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கை அளக்கணும். கரெக்டான அளவை குறிச்சுக்கிட்டு மேல் பக்கம் தையலுக்கான அளவையும் குறிச்சுக்கோங்க. அந்த 4வது பட்டன்ல அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான அளவையும் குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அங்கிருந்து கீழே இறக்கி செஸ்டனுடைய உயரத்தையும் குறிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம உடம்பு பகுதியினுடைய உயரத்தையும் குறிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல எல்லாமே நம்ம குறிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 1.5 இன்ச் பேக் சைஸ் மார்க் பண்ணிருப்போம். அதை வச்சு தான் வரைஞ்சிருப்போம். இப்போ அதுல இருந்து 1/2 இன்ச் குறைச்சி நீங்க உள் பக்கமா நீங்க மார்க் பண்ணணும். ஏன்னா பேக்குக்கு 1.5 இன்ச் ஆம்கோல் வைக்கணும், ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச் தான் நீங்க ஆம்கோல் வைக்கணும். வச்சு திரும்ப அதே மாதிரி கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்க அந்த 3 பாயிண்ட்டுமே 3 கோட்டையுமே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் குழிவா நமக்கு உள்ள வந்துடும். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே கோடு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கையுமே கோடு போட்டு நீங்க ஃப்ரண்ட் நெக்குமே அதே யூ நெக் தான், அதையுமே அதே மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வச்சு வரைஞ்சுக்கோங்க. அது மாதிரி பட்டன் பட்டிக்கும் ஸ்கேல் போட்டு லைன் போட்டு விட்டுருங்க.
ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாமே மார்க் பண்ணியாச்சு. அந்த மார்க் பண்ற பகுதியை நாம வெட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் நாம வெட்டி எடுத்தாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு பட்டிக்கு கிளாத் பத்தலை. நான் வந்து மேல் பட்டிக்கு மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். உள் பட்டிக்கு நான் வேற கிளாத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுதாங்க நம்ம பிளவுஸ் வெட்டுற முறை. இப்போ நீங்க ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்ல 1/2 இன்ச் அந்த குழிவா வந்திருக்கும் பாருங்க. இது எதனால நம்ம வெட்டுறோம் அப்படின்னாக்கா நம்ம கை தூக்கும் போது இறக்கும் போது அந்த வளைவு இருக்கணும் இல்லைங்களா, அது ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம வெட்டுறோம். ஸோ மீந்த கிளாத் இவ்வளோதான். ஸோ இதில் நான் வெளிப்பட்டி மட்டும் வெட்டி எடுத்துக்கிறேன். உள்பட்டிக்கு நான் வேற கிளாத் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் இந்த மாதிரி நான் கிளாத் கொடுத்து தைக்க மாட்டேன். பட் இது ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் தச்சு கொடுப்பேன். ஸோ வெளிப்பட்டி வெட்டி எடுத்தாச்சு. மீதி உள்ள கிளாத்தை எடுத்து வச்சு அதை வந்து நம்ம கழுத்து பீஸுக்கு கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்களும் இது மாதிரி பிளவுஸ் கட்டிங் மார்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, தச்சும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளாத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.